வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் முக்கியமான வேட்பாளர் மீது செருப்பு வீச்சு. தலதெறிக்க ஓடிய திமுகவின் முக்கியமான வேட்பாளர் யார்? அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர் அப்படி என்ன தப்பு செய்துவிட்டார் செருப்பு வீச்சும் அளவிற்கு? அதை பற்றின தகவல் தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் ஒன்று தான் பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்த மக்களே. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லையா? ஸோ இந்த காரணத்திற்காக திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களும் மூத்த குடி அமைச்சர்களும் பல துறை அமைச்சர்களும் சரி, அவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக வாக்கு சேகரிப்பு வாகனத்தில் போயிருக்காங்க. அப்படி திமுகவுக்குரிய ஒரு முக்கியமான வேட்பாளர் வாக்கு சேகரிப்பதற்காக போய் கொண்டிருக்கும் வேளையிலே அவரை ஓட தலதெறிக்க விரட்டி அடித்திருக்கிறார்கள் பொதுமக்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஓட்டு கேட்பதற்காக மட்டுமே நீங்கள் எங்களை பார்க்கிறீர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லைனா இந்த மாதிரி எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தல், இதுக்காக மட்டும்தான் எங்களுடைய தொகுதிகளுக்கு நீங்கள் வருகிறீர்கள். எந்த விதமான நலத்திட்டங்கள் உதவிகள் செய்வதற்காக கூட எங்கள் தொகுதியில் நீங்கள் வர மாட்டுறீங்க. ஸோ அப்படின்னு இருக்க வேளையிலே இதற்காக மட்டும் ஓட்டுக்காக மட்டும் வருகிறீர்கள்னு சொல்லிட்டு விரட்டி ஓட அடித்திருக்கிறார்கள். இது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது. இதனால தான் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான வேட்பாளர்கள், அதாவது நான் குறிப்பிட்டு இந்த வேட்பாளர் அப்படின்னு சொல்லலை, ஆல்வோர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையில் தான் இருக்காங்க. திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் மூத்தக்கூடிய அமைச்சர்கள் எல்லா தொகுதியிலுமே இதே நிலைமை தான். ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா தலை தெறிக்க ஓடிருக்காங்க திமுகவுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான வேட்பாளர்களும் சரி, அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க பல சர்ச்சைகளில் அமலாக்கத்துறையிடம் சிக்கி கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல திமுகவுடைய அமைச்சர்கள் கைதும் செய்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. அடுத்த வீடியோவில் தொடர்ச்சி பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.